திமுக ஆட்சியில் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோரை பதற வைத்த ஆட்சிதான் அதிமுக ஆட்சி என பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை குறிப்பிட்டு பேசியுள்ளார். மேலும் தமிழகத்துக்கு மத்திய அரசு செய்த திட்டங்களை பிரதமர் மோடி பட்டியல் போட முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். கோவை மாவட்டத்துக்கு 1,08,949 பேருக்கு 1,441 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கேன். இந்த 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை தலைப்புகளா முதல்ல பட்டியலிட விரும்புகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கு விடியல் பயணம், நீங்கள் நலமா திட்டம். கோவை மாவட்டத்துக்கு செஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகளை வரிசையா பட்டியலிட விரும்புகிறேன். செம்மொழி பூங்கா அமைக்க அடிக்கல், மதுரை போன்ற கோவையில் அறிவியல் மையத்தோடு கூடிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு மாபெரும் நூலகமும் அமைக்க உள்ள அரசு தான் உங்களுடைய அரசு. இந்த அரசு ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட மத்திய நூலகம் புதுப்பிப்பு, சித்தோட்ல மஞ்சள் ஏற்றுமதி மையம். திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா 843 கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலைகள், 27 பள்ளிகள்ல 60 புதிய வகுப்பறைகள் உள்ளிட்ட பணிகள். நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா யானை பாகர்களுக்கு உதவியாளர்களுக்கு வீடுகள், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு, சில புதிய அறிவிப்புகளையும் இந்த விழாவில் மகிழ்ச்சியோடு நான் வெளியிட விரும்புகிறேன். கோவை மாவட்டத்துக்கான அறிவிப்புகள்: தென்னை வேர்வாடல் நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மரங்களை வெட்டி அகற்றுவதற்காக 14,04 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். தேங்காய் நேரடியாக கொள்முதல் செய்து கூட்டுறவு சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்யப்படும். ஈரோடு மாவட்டத்துக்கான அறிவிப்புக்காக மஞ்சள் மற்றும் மஞ்சள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருப்பு வைத்து வியாபாரம் செய்ய ஏதுவாக குளிர் பதன கிடங்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு அரசின் சார்பில் தொல்லியல் துறையின் மூலமாக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். அடுத்து திருப்பூர் மாநகராட்சிக்கு 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலக கட்டடம் அமைக்கப்படும். நீலகிரி மாவட்டத்துக்கு வராங்க. உதகமண்டலம் அரசு தாவரவியல் பூங்கா உலகத்தரத்துக்கு இணையா மேம்படுத்தப்படும். மேற்கு மண்டலத்தை தங்களோட கோட்டைன்னு சொல்லிக்கிட்டாங்களே, வாக்களிச்ச மக்களுக்கு அதிமுக ஆட்சி ஏதாவது நன்மை செஞ்சுதான்? அவங்க இந்த மேற்கு மண்டலத்துக்கு செஞ்சது என்ன? மகள்களை பெற்ற அத்தனை பெற்றோரையும் பதற வைத்தது இந்த பொள்ளாச்சி சம்பவம். பெண்களை மிரட்டி ஆபாச படம் எடுத்து தைரியமா அதிமுக ஆட்சியில வளம் வந்தாங்க. பத்திரிகையாளர்களை பத்தி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி கேட்டப்போ அப்படி எதுவும் இல்லை, ஆதாரம் இருந்தா கொடுங்கன்னு சொன்னார். முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவோட கொடநாடு பங்களாவில் தற்கொலை சம்பவம் நடந்துச்சு இல்லையா? அமைதி வழியில ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடினவங்க மேல தாக்குதல் நடத்தினது யாருடைய ஆட்சியில? பெண் போலீஸ் எஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லாத வகையில ஆட்சி நடத்தினது யாரு? தூத்துக்குடியில 11 பேர் துப்பாக்கியால சுட்டு கொன்னது யாருடைய ஆட்சியில? கஞ்சா குட்கா மாமூல் பட்டியல்ல அமைச்சரும் டிஜிபியுமே இருந்தாங்களே, அது யாருடைய ஆட்சியில? அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்ய விடாம தடுத்த கூட்டணி தான் இன்றைக்கு உத்தமர் வேஷம் போடுறாங்க. இந்த கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாத்த பிரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை, நீங்க கொடுத்த பழைய உத்தரவாதமான ஒவ்வொருத்தருக்கு 15 லட்சம் ரூபாயோட இன்றைய கதி என்ன? இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் தந்தீங்களே, அந்த கதி என்ன? அதை சொல்லுங்க பிரதமர் அவர்களே. தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க, பதில் சொல்லுங்க பிரதமர்னு எல்லோரும் கேட்கணும். கேட்பீங்களா? பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது. பிரதமர் சொல்றாரு, அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா? நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இது மோடி புழுகு. அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நாம தடுக்கிறதுக்கு? எந்த திட்டத்துக்கு நாம தடையா இருந்தோம்னு சொல்லுவாரா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.